நம்ம எல்லாருமே வந்து அவதார் படம் வந்து கண்டிப்பாக பார்த்துருப்போம். அதுலேயே வந்து வே ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு படம் விட்டுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிலத்தில் வாழ்கிற அவதார் இல்லாமல் தண்ணியில் வாழக்கூடிய அந்த கடலில் வாழக்கூடிய அவதார் உயிரினங்கள் அந்த மாதிரி வந்து காமிச்சிருந்தாங்க. அதே மாதிரியே நம்ம பூமியிலையும் பார்த்தீங்கன்னா கடலில் வாழக்கூடிய மக்கள் வந்து இருக்காங்க. பார்த்தீங்கன்னா 1951 பார்த்தீங்கன்னா இந்த மக்களை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பீன்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் வந்து இவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு தனியாக ஒரு இடத்துல இவங்க இருக்கவே மாட்டாங்க. ஒரு நாடோடி மாதிரி வந்து எல்லா இடத்துக்கும் மாறி மாறி அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலை அமைச்சுக்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி போயிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரீசெண்டாக இந்த சைடில் தான் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனிதர்கள்லேருந்து நார்மல் மனிதர்கள்லேருந்து மாறுபட்டு இருக்காங்க. நமக்கு இருக்கிற மண்ணீரலை விட அவங்களோட மண்ணீரல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக இருக்குது. அவங்களோட முன்னோர்கள்லேருந்து இப்போ வரையும் அவங்க வந்து தொடர்ந்து அந்த கடல் சார்ந்த இடத்துலயே அவங்க இருந்துட்டு வந்துட்டு இருக்கிறதுனால நம்மளோட உடல் உறுப்புகள் நிறைய இது வந்து அவங்களுக்கு வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இவங்க வந்து ஒரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச ஹியூமன்ஸ்னே சொல்லலாம். நிறைய பேர் இவங்க வந்து எப்படி வந்தாங்க அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடல் கன்னி அவங்களா இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ல இருந்து இவங்க தோன்றினவங்க, அவங்கள இருந்து பரிணாம வளர்ச்சி வளைஞ்சு மனிதர்களா ஆயிருக்கிறவங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுவுமே உண்மை கிடையாது. இவங்க எங்கிருந்து வந்தாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு மாயமாவே இருக்கு. ஆனா பூமியில வாழக்கூடிய நார்மலான மக்கள் மாதிரி தான், ஆனா சற்று கொஞ்சம் வேறுபட்ட மாதிரி இருக்காங்க. அப்படிதான் இவங்க வந்து சின்ன வயசுல ஒரு பிறந்தவனே ஒரு 5 வயசுலயே வந்து நீச்சல் அடிக்கிறது அது எல்லாமே வந்து பழக்கி விட்டுறாங்க. அதுல இருந்து ஒரு 10 வயசு அந்த மாதிரி ஆனதுன்னே அவங்க ரொம்ப ஒரு நல்ல வேட்டையாடக்கூடிய ஒரு மனிதனா வந்து அந்த சின்ன பசங்க எல்லாருமே மாறிடுறாங்க. அவங்களோட முழு நேர வேலையே அந்த கடலை நம்பி கடல்ல வேட்டையாடுறது அந்த மாதிரி தான் இருக்கு. இவங்களை வந்து கடல் நாடோடிகள்னு சொல்லுவாங்க, கடல் வேட்டையர்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம எப்படி மனிதர்கள் வந்து அந்த காலத்துல எப்படி ஈட்டி மூலியமா விலங்குகளை வேட்டையாடினாங்களோ அதே மாதிரி தான் இவங்க கடலுக்கு அடியில போய் மீன்களை ஈட்டி மூலியமா வேட்டையாடிட்டு இருக்காங்க. வலை இந்த மாதிரி நம்ம நார்மலாக மீன் பிடிக்க எந்த மாதிரி யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நேரடியாக கடலில் அடிவாரத்தில் போய் ஈட்டி மூலியமா மீன்களை பிடிச்சி மீன்கள் அங்கே இருக்கிற மீன்கள் வகையில் அது எல்லாத்தையுமே பிடிச்சி இவங்க உயிர் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களோட வீடே பார்த்தீங்கன்னா வந்து கடலில் ஒரு வித்தியாசமாக தான் கட்டியிருப்பாங்க. எப்படின்னா கடல்ல இருந்து அதுக்கு ஒரு கொஞ்சம் மேலே ஏறின மாதிரி வச்சு ஒரு வீடு கட்டியிருக்காங்க. இவங்க வந்து நிலத்துக்கு கூட வரவே மாட்டாங்க. அவங்க நிலத்துக்கு வரதே வந்து பார்த்தீங்கன்னா ரேர் தான். நிலத்துக்கு வரதே வந்து ரொம்ப ரேராக இருக்கும்போது இவங்க நிலத்துக்கு வரக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது தேவையாக இருந்து அதை வாங்குறதுக்காக மீன்களை விற்று அது மூலியமா ஏதாவது இவங்களுக்கு தேவையானதை எடுத்துக்கிறதுக்காக ரொம்ப ரேராக தான் இவங்க வந்து வர மாதிரி இருக்குது. நம்ம எப்படி டிரான்ஸ்போர்ட்டுக்கு இல்லை வெளியே போகிறதுக்கு அந்த மாதிரிலாம் நம்ம வீட்டுக்கு ஒரு பைக் இருக்குல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் கப்பலுங்க வந்து ஒரு சின்ன போட்டு மாதிரி அந்த மாதிரி செஞ்சு அதை அவங்களே வச்சுக்கிறாங்க. இதுதான் வந்து டிரான்ஸ்போர்ட்டு, வீடு எல்லாமே வந்து அதை மூலியமாக தான் அவங்க இருந்துட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் தகுந்த மாதிரி அவங்க மாறி மாறி போய்கிட்டே இருக்காங்க. ஒரே இடத்துல இல்லாமல் மாறி மாறி போயிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடியுரிமை வந்து அவங்க நாட்டில் வந்து கொடுக்கறதில்ல. அவங்க எப்படின்னா அவங்க கடல் ஓரமாக இருக்காங்க. அந்த கடல் ஓரத்தில் இருக்கிற நாடுகள் எதுவுமே வந்து இவங்களுக்கு வந்து குடியுரிமை வந்து கொடுக்க மாட்டேன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்க நாடோடிகள் மாதிரி ஒவ்வொரு இடம் மாறி மாறி போய்கிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நார்மல் மனுஷனால ஒரு 60 செகண்ட் அந்த மாதிரி தான் மூச்சை பிடிச்சிட்டு தண்ணிக்குள்ளே இருக்க முடியும். ஆனால் இவங்கனால 5லேருந்து 13 நிமிஷம் வரையும் தண்ணிக்குள்ளே வந்து மூச்சை பிடிச்சிட்டு இருக்க முடியும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. நார்மல் மனிதர்கள் வந்து இந்த உள்ள ஆழ்கடலுக்கு போகிறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டு போகிறதெல்லாம் விட இவங்க வந்து சும்மாவே எந்த விதமான நவீன டெக்னாலஜி எந்த மாதிரி இதுவுமே யூஸ் பண்ணாமையே இவங்க தண்ணிக்குள்ளே போய் வேட்டையாடுறதுல வந்து ரொம்ப கை தேர்ந்தவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு இதை விட என்ன ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு சுத்தமாக ஒரு நாலேஜ் என்ன ஒரு படிப்பறிவு அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இவங்க வந்து நம்மளை விட அப்படியே தனியாக வேற உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் இவங்க இருக்காங்க. நமக்கும் இவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தான் இவங்க இருந்துட்டு இருக்காங்க. இவங்க யாரோ நிலத்துக்கு வந்து நம்ம கூட பழகிறது அந்த மாதிரி எந்த இதுவுமே பண்ணுறது இல்லை. கடலை சார்ந்து கடல் மூலியமாகவே அங்கேயே தான் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க பிறக்கிறாங்க இறக்குறாங்க, அதை தவிர இவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. நமக்கு என்ன வயசாகுது, என்ன பண்ணுறோம், இது எங்கே இருக்கோம் அந்த மாதிரி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. முழுக்க முழுக்க அந்த கடலை சார்ந்தே தான் அவங்க வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இருக்கிற உடல் உறுப்புகள் எல்லாமே நம்மளை விட மாறி கொஞ்சம் பெருசாகவும் தோற்றம் வந்து அவங்களுக்கு கடல் சார்ந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தில் இருக்கிறதுனாலையும் மனிதர்களோட பரிமாண வளர்ச்சி அடைந்த மனிதர்கள் அப்படின்னு தான் அவங்கள வந்து பார்க்குறாங்க. அவங்க கவர்மெண்ட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு தனியாக வீடு கட்டி தரோம், நீங்கள் அங்கே இருக்கிறது வந்து ஆபத்து, ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நீங்கள் எல்லாருமே இறந்துருவீங்க, நாங்கள் வந்து நிலத்தில் உங்களுக்கு ஒரு வீடு மாதிரி கட்டித்தரோம், இடமும் கொடுத்துட்றோம், நீங்கள் ஒர்க்குக்கு வந்து நீங்கள் திரும்ப அதே மாதிரி அந்த மாதிரி வேலைக்காக நீங்கள் கடலுக்குள்ளேயே போய்க்கலாம் அப்படின்னு அந்த கவர்மெண்ட் சொன்னாலுமே அவங்க வந்து போக மாட்டேங்கிறாங்க. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய மக்களுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அங்கே அவங்கள அந்த மாதிரிலாம் இடம் அவங்களுக்கு தேவையில்லை, அவங்க வந்து கடல் சார்ந்து இருந்தாங்கன்னா அங்கேயே இருக்கட்டும். ஏன்னா பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்க. அவங்க கடலுக்குள்ளே போய் இவ்வளோ நேரம் இருக்கிறது அது எல்லாமே அந்த இடத்துலையே இருந்தால் தான் அவங்களால
அது அப்படியே தொடர்ந்து அவங்களுக்கு வரும். நிலத்துக்கு வந்துட்டாங்கன்னா அந்த இது அப்படியே வர வர அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து மறைஞ்சு போயிடும். அந்த அவங்களுக்கு இருக்கிற பரிணாம வளர்ச்சி அடைஞ்ச உடல் உறுப்புகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தண்ணிக்குள்ளே ரொம்ப நேரம் மூச்சு பிடிச்சிருக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாயிரும். அதனால அவங்கெல்லாம் அதுலேயே அங்கேயே இருக்கட்டும், தண்ணிக்குள்ளேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் மக்கள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் வந்து தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்கிறதே நமக்கு ஒரு ஆச்சரியமாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நிறைய நம்ம சேனலில் வந்துட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மனிதர்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை வந்து பார்க்குறேன்.